ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய், நம்ம இன்றைக்கி கிறிஸ்பி சிக்கன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். ஓகே, அதுக்கு தேவையான திங்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. அப்போ தான் அதுக்குரிய கோட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் 2 சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்போ அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக லெமன், அதோட தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி எடுத்து வச்சுட்டு சிக்கன் பீஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் பீஸை வந்து அந்த கோட்டிங்கில் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சுருங்க. அப்போ நல்லா டேஸ்ட் வந்து அதுக்குள்ளே இறங்கும், அந்த உப்பு டேஸ்ட்டெல்லாம். அதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி அப்படியே ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிறிஸ்பி வெளியே வர்றதுக்காக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டையை வந்து உடச்சி கலக்கி வச்சுருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு, நம்ம சாதாரணமாக ஸ்நாக்ஸ்க்கு வாங்குவோம்ல, அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் தான். அதை எடுத்து அது முழுசாக இல்லாமல் கொஞ்சம் அப்படி கையிலேயே இப்படி மிக்சியெல்லாம் அரைக்க வேணாம், பவுடர் மாதிரி. சும்மா கையில் இப்படி அமுத்துனீங்கன்னா அப்படி 2-3 உடையும்ல, அந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதான தேவையான திங்ஸு. சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஊறின சிக்கனை எடுத்துகிட்டு அந்த முட்டையில் வந்து ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணிக்கோங்க ஒரு தடவை. அப்போ தான் அந்த இது வந்து ஒட்டும், அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு. அந்த முட்டையில் நல்லா ஒரு கோட்டிங் அப்படியே ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் போட்டு அதை ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த கிறிஸ்பி சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் எண்ணெய் வந்து கம்மியாக இல்லாமல் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனை வந்து நல்லா அப்படியே எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது 1-2 பிரிஞ்சு வரும் அந்த கார்ன்ஃப்ளேக்ஸு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லாவே சூப்பராகவே இருக்கும். நல்லா டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே, பாருங்கள், கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சாஸ் கொஞ்சம், மயோ கொஞ்சம், உங்களுக்கு க்ரீன் சட்னி, மின்ட் சட்னி வேணும்னா அதுவும் செஞ்சுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து சாஸும் மயோவும் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி. கொஞ்சம் சாஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு மயோ கொஞ்சம் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி கீழே அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அப்படி தான் பிளேட்டிங் பண்ணி தருவாங்க ரெஸ்டாரண்ட்லலாம். அதனால் அது மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். கிறிஸ்பி சிக்கனை எடுத்து வச்சாச்சு, பிளேட்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள், நம்ம செஞ்ச கிறிஸ்பி சிக்கன் வீட்டிலேயே செஞ்சது. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கிறிஸ்பி சவுண்ட் எப்படி கேட்குதுன்ட்டு. எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.